வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படின்னா, கணவன் திசை மாறி போனால் என்ன பண்ணணும் ஒய்ஃப்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. எப்பவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீடியோ போட்டால் ஹஸ்பண்ட் வீடியோ போடுவதில்ல, நீ வெறும் மனைவிக்கு மட்டும் தான் போட்டி ஹஸ்பண்டுக்கு போடலேன், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, பார்ட் 2 வந்துட்டுருக்குன்னு. ஆனால் நேற்று நைட் என் ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி, என்னடி நீ இன்னும் போடாமல் இருக்க, ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு போடலேன்னு சொல்லி கேட்டாங்க. நிச்சயமாக அந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, கணவன் திசை மாதிரி போகும்போது கணவரை அசிங்கப்படுத்திடாம அவமானப்படுத்திடாம அவரை வந்துட்டு வெளியில் தெரியாமல் நீங்கள் முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி பக்குவமாக உங்கள் அன்புனால உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வந்துருங்க. உங்கள் வாழ்க்கையை விட்டுறாதீங்க, உங்கள் காதலை விட்டுறாதீங்க, ஜெயிச்சு காமிக்கணும்னு பெண்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆண்களுக்கு என்ன சொல்லணும், ஆண்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி வீடியோ தான் இந்த வீடியோ. இது கொஞ்சம் சென்சிட்டிவான வீடியோ. ஏன் சொன்னேன்னா, நான் ஒரு சில நாட்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு வயசான தாத்தா பாட்டி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு, அந்த பாட்டிக்கு ஒரு 70 வயசு இருக்கும், அந்த தாத்தாவுக்கு ஒரு 78 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டி அருவாமனை எடுத்துகிட்டு போய் அந்த தாத்தாவோட டிவிஎஸ் சாம்ப் வண்டியோட ஃப்ரண்ட் வீலை அருவாமனையில் வெட்டுறதை பார்த்தேன். அவ்வளோ கோபமாக அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக அவங்க அந்த அருவாமனையில் அந்த இதை வெட்டிகிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை? நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம், காடு வாங்குது, வீடு போகுது, இப்போ கூடவா கணவன் மனைவி சண்டை போட்டுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த டைமில் என்ன இந்த பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தாத்தா வந்து அவரோட செட்டப் வீட்டுக்கு போயிட்டு வந்தாராம். அதாவது நம்மளாம் என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு போய் சின்ன வீடு, அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க, சின்ன வீட்டுக்கு போயிட்டு வந்தாராம். அப்போ சாக போகிறோம், மண்ணுக்கடியில் நம்மளை புதைக்க போகிறாங்க, காட்டுக்கு போகிறோன்னா கூட ஒரு பெண் தன்னோட இடத்த கணவன் கிட்ட இன்னொரு பெண்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டான். சரிங்களாம்மா? அம்மாவுக்கும் 70 வயசு. இன்னைக்கு அம்மா வச்சுட்டு பேசணும்னு நினச்சேன். ஏன்னா எல்லா ஆண்களும் ஆணவத்தோட உச்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்படி தாண்டி பண்ணுவேன், இஷ்டந்தாவால் எல்லாம் போகும், நான் வந்துட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி பஞ்சாயத்து அதுக்கெல்லாம் இல்லைங்க. 80 வயசானாலும் ஒரு பெண்ணு அவளோட மிகப்பெரிய ஒரு சொத்தாக நினைக்கிறது தன் கணவனோட அன்பு. 80 வயசு அந்த கணவனுக்கு தொப்பை வந்திருக்கும், மண்டை சொட்டையாக இருக்கும், அவர் முட்டி நொண்டி நடப்பார், அவருக்கு அழகு இருக்காது. அழகோ அந்த ஆடம்பரத்தையோ பணமோ பொருளோ வசதியோ உன் சொத்தோ உன்னோட இதையே பார்க்கல. நான் கட்டையில் போகும்போது கூட என் கணவனுடைய காதல் எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும், எனக்கு தான் என் புருஷன் சொந்தமாக இருக்கணும், என் தோல் சுருங்கி என் உடம்பு நடை தளர்ந்து என் பல்லெல்லாம் கொட்டினா கூட இருக்கும். இதுதான் என் ஒரு பொண்ணு. இதை ஒரு கணவனாவது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனைவி வந்துட்டு நமக்கு தான் சொந்தம். என் பொண்டாட்டி ஒழுக்கமானவர், என் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ண மாட்டா, என் பொண்டாட்டி பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்குவா, பணம் வீணாக யார்ட்டையும் செலவழிக்க மாட்டா, இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆண் வந்து நிர்விசாரமாயிடுறாங்க. அலட்சிய போக்கு. அந்த அலட்சியம் வந்து ஒரு நாள் 2 நாள் இருக்குது, பல நாள் அது பழக்கமாயிருது. இந்த பெண்ணும் பொறுத்து 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 போயிட்டுருக்கா. உங்கள் பொண்டாட்டி டைம் கொடுங்க, எனக்கு அட்டென்ஷன் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் லவ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது, நீ சும்மா தானே இருக்க, வீட்டில் தானே இருக்கன்றாங்க. பயங்கரமாக படித்து பட்டம் படித்து MBA MCA டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி படித்து பிள்ளைகளை பார்த்துக்கணும், காலைல ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஈவினிங் பிள்ளைகள் வரும்போது வீட்டில் இருக்கணுன்றதுக்காண்டி வேலைக்கு போகாத பெண்கள் எல்லாம் சும்மா தானே வீட்டில் இருக்கேன்னு கேட்டு அவங்களுடைய அத்தனை வருஷ படிப்பும் அவங்களோட தியாகத்தையும் அவமானப்படுத்தாதீங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மா தானே இருக்க, வீட்டில் தானே இருக்க, உனக்கு என்ன, இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தை செருப்பால் அடிக்கிற மாதிரி. அது நீங்கள் உங்கள் மனைவிக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் அன்பு ஈரம் இரக்கம் இல்லைன்னு தான் அர்த்தம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனைவி அப்படி சொல்லக்கூடாது. உங்களை பராமரிக்கவும் உங்கள் பிள்ளைகளை பராமரிக்கவும் தன்னுடைய குறிக்கோள் லட்சியத்தை தான் வேலைக்கு போய் தன்னோட கையில் ஒரு 10,000 சம்பாதிச்சு அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களே அவங்க செலவுகளை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு போகாத மனைவி வீட்டில் இருந்தால் அவளுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு துரோகி. உங்களோட காதல் வாழ்க்கைக்கும் திருமண வாழ்க்கைக்கும். சம்பளம் இல்லாமல் வீட்டில் இருக்கான்னா தேவதை மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் ஒரு பெண் கண்ணீர் விடாமல் சிரித்து சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் கணவனாக ஜெயிச்சதே. கணவனா நீங்கள் வந்து உங்கள் மனைவி கிட்ட பெஸ்ட் ஹஸ்பண்ட்னு பேர் எடுத்துட்டு ஊரெல்லாம் அவரை போல உண்டா, அவரை மாதிரி ஒரு மனுஷன் உண்டா, தங்கமான மனுஷன் சொன்னாலும் நீங்கள் ஃபெயில் தான்.
ஒய்ஃப்கிட்ட மட்டும் பாஸ் ஆகணும். நீங்கள் அடுத்த பெண்கள் 2 நாள் 3 நாள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, நாத்தனாரோ ஒருகத்தியோ இல்லை அண்ணியோ அண்ணா ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்க வராங்கன்னா அன்றைக்கி தான் அந்த பொண்டாட்டி என் புருஷனுக்கு இவ்வளோ சிரிப்பு வருமானு தெரியாது. இந்த மாதிரி அவங்கக்கிட்ட சிரித்து சிரித்து பேசுகிறதும் காமெடி பண்ணுறதும், அந்த காமெடியில் தன்னோட மனைவியை வந்துட்டு கேலி பண்ணி சிரிக்கிறதும் ஒரு சாடிசம் சைக்கோபத்தோட வேலைகள். அடுத்த பெண்கள் கிட்ட உங்களோட மனைவியை கலாய்ச்சி சிரித்து உங்களால் சந்தோஷப்பட முடியுதுன்னா உங்கள் கூட குடும்பம் நடத்துறதே அந்த பொண்ணு வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஆண்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னடா அன்னைக்கு பெண்களை அவ்வளோ கழுவி ஊற்றுனா இன்னைக்கு ஆண்கள் இவ்வளோ மோசமாக சொல்கிறான்னா இதுதான் உண்மைங்க. ஒரு கணவனா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் கிட்ட நீங்கள் ஜெயிக்கலை, உங்கள் ஒய்ஃபோட அன்பை நீங்கள் ஜெயிக்கலை, உங்கள் ஒய்ஃப் பொறுத்துக்கிட்டு உங்ககிட்ட இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க கூட வாழ்ந்தும் தோற்று தான் போயிருக்கீங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், பொய் சொல்ல மாட்டார், திருட மாட்டார், அடுத்த பெண்களை பார்க்க மாட்டார், அதெல்லாம் மட்டும் இல்லை, அப்படி தான் வாழணும், அதெல்லாம் பெரிய குவாலிஃபிகேஷன் கிடையாது. என் புருஷன் குடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, வேற பெண் நீ குடி சிகரெட் பிடி வேற பெண்ணுக்கிட்ட போ, என்னென்ன பண்ண, என்கிட்ட சந்தோஷமா இருக்கியா, என்கிட்ட சிரிச்சு பேசியா, ஒரு நாள் என்கிட்ட அன்பா பேசுப்பா, கால் வலிக்குதா, என்னடா காலேருந்து ஒரே வேலையா, என்னம்மா வாமா, நம்ம 2 பேர் போய் கொஞ்சம் நேரம் மாடியில் உட்காந்து நிலா வெளிச்சிட்டு நட்சத்திரத்தையும் ரசித்து பார்த்துட்டு வருவோம். ஒரு பொண்டாட்டிக்கு அப்பா பூவாக வாங்கி தருவாங்க. ஆனால் ஒய்ஃப்க்கு ஒரு நாள் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்க பூ வச்சுட்டு போனாங்களா, நீ பூ வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சா, உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சர்ப்ரைஸாக வாங்கி கொடுத்து பாருங்களேன். நீங்கள் பெரிய நகை வீடு வாங்கி கொடுக்கறத விட சந்தோஷம் அவங்கள நினச்சி நீங்கள் ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. அப்போ அவள் ஜெயிச்சு தான் நினைப்பாங்க. அந்த ஒரு சின்ன சந்தோஷம் கூட கொடுக்க வக்கில்லாதவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஈகோ இருக்குது, அவ்வளோ ப்ரெஸ்டீஜ் இருக்குது. என் பொண்டாட்டி அழுதுட்டு தான் தூங்குறான்னு தெரிஞ்சு கூட அன்னைக்கு ராத்திரி ஏன்பா அழுகிற, விடு நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அப்படின்னு உங்கள் ஈகோ விட்டு கொடுத்து இறங்கி உனக்காண்டி 10 மாதம் சுமந்து பெற்று பிரசவ வலி அனுபவித்து தாம் உடம்புல, அதாவது அதை விட ஒரு வலி உலகத்தில் இருக்கவே முடியாது, பிரசவ வலி அனுபவித்து பிள்ளை பெற்ற அவளுக்கு உன்னோட ஈகோவை விட்டு கொடுக்க முடியலன்னா சாமியாராக போங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணு கதறி கண்ணீர், பல பெண்களோட தலகாணிக்கு தான் தெரியும் அந்த கண்ணீர் எவ்வளோ அழுதுருப்பாங்கன்னு. என்ன ஈகோ உங்களுக்கு, உங்களால் ஏன் விட்டு கொடுக்க முடியல? உங்களோட ஒய்ஃபை தன்னோட உச்சி முதல் பாதம் வரை கால் நெகம் வரைக்கும் உனக்கு மட்டுமே சொந்தமாக உள்ள ஒரு மனைவி கிட்ட விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு ஆம்பளையாக நீங்கள் என்ன ஜெயிக்க போகிறீங்க? நீங்கள் 100 தடவை தோற்றுப்போங்க, என்ன தப்பு இருக்குது? உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு ஈகோவா? அவங்கள ஜெயிச்சு நீங்கள் வாழ்க்கையில் யாரை ஜெயிக்க போகிறீங்க? வாழ்கிறதே ஒய்ஃப்காண்டி பிள்ளைகளுக்காண்டி தான். ஃபர்ஸ்ட் திங். 2வது விஷயம், படித்த படிப்பு தன்னோட வாழ்க்கை படிக்கவே இல்லைனா கூட ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு போனால் கூட ஒரு பெண்ணால் சம்பாதிக்க முடியும், சும்மா தானே வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட உழைப்பையும் தியாகத்தையும் அவமானப்படுத்தாதீங்க. மோட்டிவேட் பண்ணுங்கள், அன்பு காமிங்க, என்கரேஜ் பண்ணுங்க. 3வது விஷயம், என் பொண்டாட்டி என்கிட்ட டைம் அன்பு அட்டென்ஷன் கேட்குறான்னா ஒரு நாள் அந்த ஃபோனை தூக்கி தனியாக வச்சுட்டு என் பொண்டாட்டிகிட்ட என்னமான்னு கூப்பிட்டு உட்காரிச்சு காது கொடுத்து அவன் சொல்ல வர்றது கேட்காம பழைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க இன்னும் செட்டில் ஆகலைன்னு அர்த்தம். பழைய பிரச்சனைகள் சொல்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைங்க தீர்க்கலன்னு அர்த்தம். அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவங்கக்கிட்ட உட்காந்து என்னென்னு காது கொடுத்து கேட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாமல் உங்களால் 2 ராத்திரி தூங்க முடியுதுன்னா கடவுளோட மிகப்பெரிய சாபத்துக்கு ஆளாவீங்க. சரி, அடுத்த விஷயம், என்னடா இவ்வளோ சாபம் கொடுத்துட்ருக்காங்கன்னு யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் பொண்டாட்டி உங்களுக்காகவே வாழ்கிறா, ஒழுக்கமாக இருக்கா, அந்த டைமில் நீங்கள் வேறு பொம்பளைங்களை பார்க்குறீங்க. சரி, பார்க்கறது கூட நிறைய பெண்களுக்கு மனைவிக்கு தெரியும் ஹஸ்பண்ட் வேறு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. சில பெண்கள் கொஞ்சம் மாடர்னாக இருக்கவங்க, என்னங்க அவள் க்யூட்டாக இருக்கான்னு சைட் அடிச்சா சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் வலிக்கும், வலிக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, அவங்களுக்கும் வருத்தமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமானவங்களுக்கு கூட தன் கணவர் கண்ணுக்கு அழகாக தெரியணும்னு நினைக்காம ஒரு பொண்ணு இருக்க முடியாது. சரி, நீங்கள் அப்படி ரசிக்கிறீங்க, அதை மீறி நீங்கள் இன்னொரு பொண்ணு கூட சேட் பண்ணுறீங்க, இல்லைன்னா தொடர்பு வச்சுக்கிறீங்க, இல்லை அஃபேர் வச்சுக்கிறீங்க. வேணாம் போடா, நீயே தேவையில்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு மகளாகவே வாழ்கிறேன்னு சில பெண்கள் போயிடுவாங்க. அவங்க படுற கஷ்டம் அடுத்தது, அதை விட்டுருங்க. நம்ம பொண்டாட்டிக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட தெரியாத மாதிரியே நீங்கள் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கீங்க. வேறு பெண்கள் இது பண்ணுறீங்க, இல்லை இவங்களோட மனசை கொண்டுகிட்டே இருக்கீங்க. நான் பார்த்து நேற்று ஒரு தாத்தா, நேற்றே அவரை வச்சுட்டு வீடியோ போட்டிருக்கணும், ஆனால் அவர் ரொம்ப அழுதுட்டு போயிட்டார் ஏற்கனவே. இன்னும் அவர் அழுக வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அவர் சொன்னது, வயசில் ஆட்டமாக அடி சேஃப்டியாக பண்ணேம்மா,
என் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி கிடைக்காது, அப்படி தாங்கடா, அப்படி என்னை கவனிச்சுக்கிட்டா, பார்த்து பார்த்து என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா. அப்போல்லாம் ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருக்குன்னு கூட என் வாயால் சொன்னதில்லை. நான் அவள் எவ்வளோ கண்ணீர் வடித்தாலோ அந்த பாவமாக என்ன, இன்னைக்கு பொண்டாட்டி இல்லாமல் மொட்டை பயிலாக வாழ்கிறேன். ஒரு ஆம்பளை பொண்டாட்டி இல்லாமல் வாழ்கிறது மாதிரி தண்டனை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுமான்னு அழுதார். பெண்கள் தனியா இருந்துடலாமா அவர் சொல்றாரு. பெண்கள் தனியா இருந்தா கூட நம்மளே சமைச்சு ஏதோ சாப்பிட்டுக்குவோம். ஆம்பளைங்க தனியா இருந்தா ஒண்ணு மகாட்ட கேட்கணும், இல்ல மருமகாட்ட கேட்கணும். மருமகாட்ட சாப்பாடுனா என்னதான் அவங்க சமைச்சு வச்சாலும் அவங்க அந்த காலத்து மனுஷங்க 12:30 சாப்பிட்டு பழகிருப்பாங்க. 1:30 ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. போய் அம்மா சாப்பாடு எட்டி பத்திர வரேன் இருங்க, நானே சும்மாவா இருக்கே வைக்கிறேன்னு சொல்லி வச்சாலே அது செருப்பால் அடிச்ச மாதிரி அந்த மாமனார் இருக்கு. புரியுதுங்களா? இல்ல அந்த பொண்ணு சமைச்சுதான் கொடுக்கும், ஆனா ஒய்ஃப் அதை பேசாது. மருமக என்ன பண்ணுவோம்னா, மாமா நான் என்ன சமைக்காமையா இருக்கேன் மாமா, அவர் 12:30 சாப்பிட்டு பழகிருப்பாரு. பொண்டாட்டி பயந்து 12:25 மேல என்னைக்குமே வச்சிருக்காரு. 50 வருஷம் அப்படி சாப்பிட்டு பழகிருப்பாரு. ஒரு நாள் கூட நீ என் பக்கத்துல உட்காருமா, நல்லா இருக்குமா இன்னைக்கு இந்த குழம்பு சொல்ல மாட்டாங்க. மருமக உப்பு சப்பு இருக்காது, காரம் இருக்காது, எண்ணெயை கொட்டி இருக்கும், காரம் வயசானவருக்கு கூட போட்டிருக்கும். சம்டைம்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அம்மா காரமா இருக்குமா கொஞ்சம் காரத்தை குறைச்சி பண்ணணும்னு சொல்ல முடியாது, வாயை திறந்து பேச முடியாது, கொடுக்கறது சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை சித்திரவதை எதுவுமே இல்லைம்மா இந்த சாபத்தை அனுபவிச்சுனாங்க. இது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த ஐயா அழுதாருல, இந்த மாதிரி நீங்க அழக்கூடாதுன்னு நினைச்சா பெண்கள் தீர்க்க சுமங்கலியா போகணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அது கிடையாது. அவங்க முன்னாடி போயிட்டா கூட பரவாயில்ல, நம்ம இல்லாம சாப்பாட்டு போட ஆள் இல்லாம ஒரு ஆணை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கணும் போல. நேத்து தான் முதல் நிறைய நினைக்கிறேன். எல்லா வீடியோல தான் போடுவேன். நம்ம என்ன நினைப்போம், ஆனா அது கிடையாது போல. அப்படி போக முடியாது. யாரோ என்னைக்குனாலும் ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் நான் சாகணும், அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதோ ஒரு டைம் முன்னாடி பின்னாடி ஆகும். ஆனா அந்த பெண்கள் உதவியா இருந்துருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெங்காயம் வெட்டி கொடுப்போம், ஒரு தக்காளி வெட்டி கொடுப்போம், ஒரு வீடு கூட்டி கொடுப்போம். ஆம்பளைங்களால வயசான காலத்துல வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டி மருமகளுக்கு வீடு கூட்டி கொடுக்கறது கஷ்டம். ஆனா அப்படியும் செய்யற ஆண்கள் இருக்காங்க. அப்படி செய்யறாங்க. அப்படி செய்யறவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆண் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மனைவிக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இப்படி தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டாரே இப்ப அவ இல்லையேன்றது. அது ஏதோ ஒரு சூழ்நிலை. ஆனா அது ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம பிரிஞ்சுதான் மரணிக்க முடியும். அப்படி ஒன்னாவே மரணிக்கலாம் முடியாது, அது தெய்வம். ஆனா நம்ம பிரிஞ்சு இருக்கிற காலத்துல பேரன் பேத்தி குடும்பம் 4 பேர் சொந்த பந்தம். இப்போ உங்களுக்கு 75 வயசு ஆகுது, மக சொல்லுது எங்க அம்மா இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கட்டும், 15 வருஷம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு 70 வயசு தான் ஆகுது, சாரி தப்பா சொல்ல 75, அது 73 வயசு. ஆனா நான் சொல்றேன் 15 வயசுன்னு, நீங்க சொல்றீங்க 3 வயசு போதுன்னு. மகா 20 வயசுல என் சந்தோஷம், எங்க அம்மா இருந்தா போதும். அவங்க என்ன பெருமையா சொன்னாங்க, எங்க அம்மா பெரிய ஆஃபீஸரா இருந்தாங்க, எங்க அம்மா இன்னும் நிறைய விஷயம் இருக்கட்டும், உழைச்சிட்டாங்க, இப்போ வயசான காலத்துல நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஒரு குடும்ப பந்தம் ஆண்கள் நிறைய தவற விடுறாங்க. அதாவது நிறைய வீட்டில் 3 நாள்னாலும் ஆண்கள் பேசலன்ட்டுன்னு ஒய்ஃப் அடிச்சுட்டா, ஒய்ஃப் கோவப்பட்டா, ஒய்ஃப் இது பண்ணிட்டான், பொண்டாட்டியை வெறியேற்றி பைத்தியமாக்கி மென்டலாக்கி அவள் டெஸ்பரேட் ஆகி அவளை அடிச்சுட்டு அழுது டாலரேட் பண்ண முடியாம உங்களை அடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஊமையாக இருக்கீங்கன்னா தப்பு கணவன் மேலே. முதல் நாளே அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டு பேசி சமாதானம் ஆகி உண்மையிலே தப்பே இருந்தா கூட ஆண்கள் எப்படின்னா, ஆண்கள்னா இப்படிதான், சாரி கேட்கக்கூடாது, நான் மாத்திக்கிறேமா நான் மாத்திக்கணும்னு அந்த மனசே வரமாட்டேங்குது. அவங்க நான் தான் ஜெயிக்கணும், எப்ப பாரு ஜெயிக்கிறதுலே இருக்காதீங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில ஈகோ விட்டு கொடுக்கறதுல உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா உங்களுடைய திருமண வாழ்க்கையில உங்க மனைவிட்ட லட்சம் தடவை நீங்க தோத்து போகணும். நீங்க தோத்து போக முடியலன்னா அந்த மனநிலைமையில நீங்களோ உங்க பையனோ இருக்கானா கல்யாணமே பண்ணி வைக்காதீங்க. பாவம், ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு அப்பா அம்மாட்ட செல்லமா அவ்வளோ பிரின்சஸ் மாதிரி வளர்ந்துருப்பா, இந்த மாதிரி உருப்படி இல்லாமல் செல்லம் கொடுத்து கெடுத்து வளர்த்த பையனை சமாளிக்க முடியாமல், புரிய வைக்கவும் முடியாமல், அவனை சரி பண்ணவும் முடியாமல் அழுது பிரச்சனை பண்ணி அப்புறம் இது சரியே வராதுன்னு டிவோர்ஸ் பண்ணி போய் அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். இவன் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பொண்ணுக்கு அது தீராத காயம், அழியாத இது. அப்போது ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கணும். அந்த பொண்ணு செல்லமாக தான் வளர்ந்துருக்கும், எதுவுமே தெரியாமல் தான் வரும். அவளுக்கு
அப்படின்ற மாதிரி இருக்கணும். விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அன்பா பக்குவமா. இப்போ என் பையனுக்குலாம் சமையல் சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கணும்னா உனக்கு சமைக்க தெரியணும், இல்லை சமையலுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கிறதுக்கு தெரியணும். அப்போ நம்ம கல்யாணம் பண்ணணும். ஒன்று நீ சமைக்கவாது கற்றுக்கணும் உனக்காச்சு. அப்புறம் அன்பா ஒய்ஃபை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்துடணும். பெண் சமைக்கணும், பெண் ஒரு வீட்டை பார்த்துக்கணும், பெண் நிர்வாகம் பண்ணணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்படி பண்ணுறதுலாம் தான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு குவாலிஃபிகேஷன்னா தேவை கிடையாது. அப்படி ஃபேமிலி பெண்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, படித்து வேலைக்கு போய் அன்பாக ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் போதும், இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். அந்த பொண்ணை போட்டு குழப்பி மென்டல் டார்ச்சர் பண்ணி அவளுக்கு புரியறதுக்குள்ளே அந்த லைஃபே மிஸ் ஆக்கிடாதீங்க. ஸோ ஆண்கள் வந்து ஒரு ராத்திரி என் பொண்டாட்டி என் கூட சண்டைன்னு அழுதுட்டு தூங்காமல் இருக்கானா தான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அப்படி உங்கள் மனைவி தூங்குறானா எழுப்பி ஒரு நாள் நீங்கள் தூங்கலாம், ஒன்றும் குறைஞ்ச போயிடாது. இந்த பொண்டாட்டி அழுதுட்டு 4 நாள் ராத்திரி தூங்காமல் இருப்பான், 4 நிமிஷத்துல இவங்க தூங்கிடுவாங்க. எப்படி தான் தூக்கம் வருமோ, கடவுள் என்ன மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் பண்ணாரோ எல்லா ஆண்களும் அடுத்தவொடனே தூங்கிடுவாங்களாம். பேஷண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்களே, மேம் நான் அழுதுட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு தூங்காமல் கிடக்கிறேன் மேம், அவனை திரும்பி பார்த்தா கொரட்டை விட்றான் மேம். சொல்ல அப்போ தூக்கு வரக்கூடாது தானே, முடிச்சு அந்த ப்ராப்ளம் அன்னைக்கு நைட் செட்டில் பண்ணி தூங்கு. அந்த 4 நாள் ரீவைண்ட் பண்ணி அந்த பொண்ணோட நிம்மதியை திருப்பி கொண்டு வர முடியுமா? அன்னைக்கு நைட்டு என்னம்மா ஏதுமா சண்டை போட்டாலும் மறுநாள் காலையில அவங்களுக்கு தேவையான கரெக்டாக வந்துடணும். அப்போ அப்படிதான் வரும். ஆனால் பேசவே இல்லைனாலும் அந்த ஒய்ஃப் சமைச்சு எல்லாத்தையும் வச்சிருவாங்க, பிள்ளைகளை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிடுவாங்க. இவர் நல்லா சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவார். ஆஃபீஸில் ஈன்னு சிரிச்சு சிரிச்சு அந்த பெண்களோட பேசுவார். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃபில் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஃபோனை பார்த்துட்டே இருப்பார், இல்லை பேப்பர் படிப்பார், இல்லை போய் படுத்து தூங்கிடுவார். அது எப்படி அந்த வீட்டுக்குள்ளே அப்போ நுழைய முடியும்? தைரியம், பயம் இல்லை. வீட்டுக்குள்ளே வந்தால் இவ வந்து நம்மள எதுவுமே பேசாமல் கம்மன்னு இருக்கிறது. அதுக்கு மேலே ஒய்ஃப் பேசினா தூக்கி போட்டு அடிக்கிறது, சத்து இருக்குன்னு இல்லையா? ஒரு ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை வரும்போது ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிருவாரு. அந்த ஒய்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு ஏன் போகிறான்னா, இவருக்கு சொல்கிறது எதுவுமே கேட்கல, ஸோ கத்துறா. ஸோ கண்ட்ரோல் பண்ணி இவங்க அடிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாயோ பூனையோ இல்லை, ஹியூமன் உக்காந்து பேசணும். இன்னைக்கு இது ஆண்களுக்கான விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பெண்கள் எல்லாம் பொங்கி பொங்கி எந்திரிச்சவங்க எல்லாமே வந்துட்டு இந்த பார்ட் 2ல் பார்த்து ஆண்கள்லாம் பொங்கி பொங்கி எந்திரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வீடியோ ஒன்றா பார்த்து மொத்தமாக தெரிஞ்சிருங்க. லவ் யூ ஆல், நன்றி. அன்னைக்கு ஃபுல்லாக பெண்களுக்கு